நம்ம சாம்பார் பொடி செய்ய ஆரம்பிக்கலாமா? நம்ம டிஷ் எல்லாத்துலேயுமே மல்லி மிளகா கலந்த தூள் அல்லது சாம்பார் தூள் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். இது மல்லி மிளகா கலந்த தூள் எங்கெங்கே போடணுமோ அங்கே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பொரியலில், சாம்பாருக்கு, குழம்புக்கு, எதுக்கு நமக்கு வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ துவரம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட போகிறோம். 1 2 3 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பை நல்லா வறுத்துக்க போகிறோம். துவரம்பருப்பை நல்லா சூடேற வர கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ சிம்மில் வச்சு வறுக்கிறேன். துவரம்பருப்பு வறுக்கிறப்பே நல்ல ஒரு வாசனை வரும். வாசனை இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போதும். இதை ஆஃப் பண்ணிடலாம். போட்டதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன லைட் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. லேசாக கலர் சேஞ்ச் ஆகும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலுமே போதும். இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். அடுத்து நம்ம கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட போகிறோம். இதை நல்லா வறுத்துக்கிட போகிறோம். கடலைப்பருப்பை ஹையில் வச்சு லேசாக சூடேற வரைக்கும் வறுப்போம். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். கடலைப்பருப்பை சிம்மில் வச்சு வறுத்துட்ருக்கோம். ஹையில் வச்சா டக்குன்னு கருகிடும். அதனால் லைட்டாக சூடேற வரைக்கும் தான், ஒரு 2 செகண்ட்ஸ் தான் ஹையில் இருக்கணும். அதுக்கப்புறம் சிம்லேயே தான் வச்சு வறுக்கணும். கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பிலேருந்து எடுத்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வைக்க போகிறோம். இப்போ நம்ம தட்டில் எடுத்து இந்த துவரம்பருப்பு கூடயே இதை ஆற வைக்க போகிறோம். துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒன்றா போட்டு ஆற வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறோம். எடுத்து அதுவும் லேசாக வறுக்க போகிறோம். வெந்தயம் சூடேறினா போதும். லைட்டாக சூடேறிடுச்சு, போதும். இப்போ நான் அந்த துவரம்பருப்பு எல்லாம் ஆற வச்சுருக்க தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அடுத்தது சீரகம். சீரகம் 3 ஸ்பூன் எடுக்க போகிறேன். 1 ஸ்பூனு, 2, 3. இதுவும் லேசாக வறுக்க போகிறோம். சூடேற அளவுக்கு மட்டும்தான். 2 செகண்டில் சூடேறிடுச்சு. இப்போ அதை தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். மிளகு ரொம்ப நேரம் சூடேறி இருக்கக்கூடாது. அதனால் அந்த சூடான அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த கடாய் சூடாக இருக்குது. அதில் 3 ஸ்பூன் மிளகு, 2, 3 ஸ்பூன் மிளகு போட்டு லேசாக வறுக்கிறேன். சூடு தான் ஏறணும். லேசாக அப்படி வறுக்கிறப்ப அது கொஞ்சம் சூடேறிடும். சூடேற அளவுக்கு மட்டும்தான் மிளகை வறுக்கணும். இந்த டைமிங் போதுமானது. இப்போ நம்ம தட்டில் ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து இதையும் சேர்க்க போகிறேன். அடுத்தது மல்லி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை கடாயில் போட்டு சூடேற அளவுக்கு வறுக்க போகிறேன். இப்போ அதை 1/4 கிலோ கொட்டியிருக்கேன், வறுத்துட்ருக்கேன்.
சூடேற அளவுக்கு வறுத்தா போதும். மல்லி டக்குன்னு சூடேறிடும். கொஞ்சம் கைவிடாமல் தான் கிண்டணும் மல்லியை. தொட்டு பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் சூடேறணும். மல்லி நல்லா சூடேறிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டும். மல்லியை நம்ம பருப்பு எடுத்து வச்சுருக்க தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எல்லா மல்லியும் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வைக்க போகிறோம். 1/4 கிலோ மிளகா வத்தல் வாங்கியிருக்கேன். அது ஃபுல்லாக போட்டால் இந்த கடாய் பத்தலை, அதனால் பாதி போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறேன். சூடேற அளவுக்கு நல்லா வறுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த பாதியை போட்டு வறுக்க போகிறேன். மிளகா வத்தலை நல்லா சிம்மில் வச்சு வறுக்கிறேன். கொஞ்சம் நல்லா சூடேறணும். மிளகா வத்தலை வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி லேசாக வறுக்கிறேன். சில நேரங்களில் வெயிலில் காய வைக்க நம்மளால் முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைமிங் ஜாஸ்தியாக தேவைப்படும். சிம்மில் வச்சு கொஞ்சம் அப்படியே வறுக்கணும். மிளகா வத்தல் கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதுமானது, கருக விட்டுறக்கூடாது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்க. பாதி அளவு மிளகா வத்தல் தான் வறுத்துருந்தோம், அதை எடுத்து தட்டில் வச்சாச்சு. இப்போ பாக்கி மிளகாவை போட்டு வறுக்க போகிறோம். நம்ம வேறு ஜாமான்லாம் ஆற வச்ச தட்டு மேலே மிளகா வத்தலும் வச்சு அப்படியே ஆற வச்சுருக்கேன். பாக்கி பாதியை வறுத்துட்ருக்கேன். இப்போ அடுத்த பாதியை நல்லா வறுத்துட்ருக்கேன். கொஞ்சம் இது நல்லா சூடேறணும், நல்லா சூடாக ஏறணும் மிளகா வத்தல் மட்டும். ஏன்னா உள்ளெல்லாம் ஈரமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா சூடேற விடணும். கருக விட்டுறக்கூடாது, கிண்டிக்கிட்டே இருக்கணும் மிளகா வத்தலை. மிளகா நல்லா சூடேறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா அரைக்க போகிறோம். இதில் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினோடனே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா போட்டு அரைச்சிப்போம். இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிறதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். சாம்பார் பொடி ரெடி ஆகிடும். சாம்பார் பொடி அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ ஏர்டைட் கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வேணுங்கிறத இன்னும் ஒரு சின்ன பாட்டிலில் வச்சு யூஸ் பண்ணிக்கணும். இது எப்போவுமே ஏர்டைட்டாக க்ளோஸ்டாக இருக்கணும். வேணுங்கிறப்ப கொஞ்சோண்டு சின்ன பாட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த சின்ன பாட்டில் இருக்க தான் யூஸ் பண்ணணும்.